துபாய் அப்படின்னோடனே உங்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வருது? புர்ஜ் கலிஃபா, மந்தி, பாலவனம், ஆயிலு, இல்லை ஷேக் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எதுனாலும் ஞாபகம் வரலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வடிவேலோட காமெடி தான் ஞாபகம் வரும். அந்த சிங்கிச்சான் சிங்கிச்சான் நீல கலர் சிங்கிச்சான் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் போட்டு நடந்து வருவார்ல, வெற்றி கொடி கட்டு படத்தில் அந்த பார்ட்டி பண்ணுற ட்ராக் பண்ணுற சீன் தான் வரும். ஸோ அந்த காமெடி சீனில் என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து எந்த ஒரு ஓக்கு மனநிலையிலையும் நான் பேசலை. இது வந்து ஒரு நார்மலாக அந்த காமெடி பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு ஸ்டாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. வடிவேல் வந்து பார்ட்டி பண்ணிட்டு கேட்பாரு, எங்க இருந்தீங்க? பெக்ரினா இல்ல, சார்ஜா இல்ல, அபிதாபியா, துபாயில நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு வடிவேல் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுப்பாருன்னா, துபாயில எங்க, ஷார்ஜாவா, அபிதாபியா, பெக்ரைனா, அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, ஸோ ஷார்ஜா, அபுதாபி, பக்ரைன் இது எல்லாமே துபாய்க்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆக்சுவலா இந்த காமெடி வந்து ரொம்ப பழைய காமெடி தான். பட் ஸ்டில் நான் இப்போ நிறைய பேர்ட்ட சரி இது நமக்கு மட்டும் தான் இப்படி தோணியிருக்கா, ஏன்னா கரண்டா நான் இப்போ துபாயில இருக்கேன். ஸோ அதை பத்தி எனக்கு நிறைய விஷயம் ஓரளவுக்கு நான் இதெல்லாம் நிறைய விஷயம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஓகே துபாயில் இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது நமக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸை கேட்க ஆரம்பித்தேன். போது அவங்களுமே அந்த காமெடி பார்த்துட்டு சரி அப்படி தான் நினச்சிட்டுருக்கேன். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, துபாய்ங்கிறது ஒரு தனி நாடு கிடையவே கிடையாது. துபாய்ங்கிறது ஒரு எமிரேட்ஸ், அதாவது ஒரு அமீரகம். துபாய்ங்கிறது ஒரு தனி எமிரேட்டு, ஷார்ஜாங்கிறது தனி எமிரேட்டு, அபுதாபிங்கிறதும் தனி எமிரேட்டு. இந்த மாதிரி ஒரு 7 எமிரேட்ஸ் சேர்ந்தது தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறது தான் யுஏங்கிற நாடு. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸுங்கிறது நாடு, துபாய், ஷார்ஜா இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்க எமிரேட்ஸ். ஸோ அந்த 7 எமிரேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ஃபுஜேரா, அஜ்மான், அல் குவைன், ரசல் கைமா. ஸோ இந்த 7 எமிரேட்ஸ் சேர்ந்து தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கலாம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் பண்ணாருனாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கலாம். இருந்தாலும் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். ஸோ இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 7 இங்கே வந்து நம்ம ஸ்டேட்ஸ் சேர்ந்தது இந்தியன் ஒன்றியம் அப்படிங்கிறோம்ல, அதே மாதிரி ஸ்டேட் சேர்ந்தது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அரேபியா அமீரகம் இதோட கூட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிங்டம் ஆஃப் பக்ரைன்ங்கிறது தனி நாடு, ஓமான்ங்கிறது தனி நாடு, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அப்படிங்கிறது தனி நாடு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுங்கிறது தனி நாடு. அதுக்குள்ளே இருக்க ஒரு எமிரேட்ஸ் தான் துபாய். துபாய்க்குள்ளே அபுதாபியோ ஷார்ஜாவோ எதுவுமே இல்லை. ஸோ துபாய்ங்கிறது ஒரு தனி நிலப்பரப்பு, அபுதாபிங்கிறது தனி நிலப்பரப்பு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரியாமல் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப குட். தெரியலனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இன்கேஸ் நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா எப்படி 50% ஆஃபரில் நூன்கிற ஆப்பில் ஃபுட் ஆர்டர் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மை நேம் இஸ் ஆஷிக். திஸ் இஸ் யாஷ் டாக்ஸ்.